நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அடிக்கடி நம்ம சிந்தனைக்கு கொண்டு வந்து ரிட்ரீவ் பண்ணி இப்போ இந்த மூளை என்ன நினைக்கும்னு சொன்னா இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷா வச்சிரும். There are some things in our life that we have retrieved so many times that the brain has realized it is so important and it keeps it fresh. ஆகவே தான் நம்ம சில காரியங்களை நம்மால் மறக்க முடிவதில்லை. That is why we are not able to forget certain things. நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு வேதனையான சம்பவத்தை அடிக்கடி மனசுல கொண்டு வந்து யோசிச்சு மூளைக்கு நம்ம ஒரு தகவலை கொடுக்குறோம். என்னன்னா இது ரொம்ப முக்கியமானதுன்னு அது புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா அதை நம்மளை மறக்க விட முடியாம பண்ணிடுது. Many times we retrieve certain sorrowful incident that happened in our life and we retrieve it again and again and our brain considers that to be an important one and it keeps it fresh. 20 வருஷம் முன்னாடி நடந்தது. It happened 20 years ago. 30 வருஷம் முன்னாடி நடந்தது. It happened 30 years ago. இன்றைக்கும் நிறைய காரியங்கள் நம்முடைய மனசுல ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது காரணம் என்னன்னா நம்ம அத்தனை வாட்டி அதை யோசிச்சிருக்கிறோம். The reason why those things remain fresh in our mind it's because we retrieve and think about it many times. இந்த கண்ணோட்டத்தோட with this perspective இந்த வசனத்தை வாசிக்கலாம். Let us read this verse again. அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You just think about the life of Joseph. அவன் கடந்து சென்ற பாதைகளை அவ்வளவு எளிதாக மறந்துவிடக்கூடிய ஒரு பாதையில் அவன் போல. See, this Joseph did not go through a path of easy path where he cannot forget the things that happened in his life. தன்னுடைய சொந்த குடும்பத்தால் விற்கப்பட்ட ஒருவன். So he was sold by his own family members. அவனுடைய கடந்து வந்த பாதைகளை அவ்வளவு எளிதாக மறக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நிச்சயமாக அவனுடைய பாதை இல்லை. This Joseph path was not so easy that he could forget the path that he went through. ஆனால் அவன் அப்படிப்பட்ட பாதையில் சென்ற ஒருத்தன் கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார் என்று சொல்வது உண்மையாகவே அது பயங்கர கடினமான காரியம். But this person who went through a path of betrayal saying this way the Lord has made me to forget it just takes a lot to say. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இதுதான். Today the title of my sermon is மறக்க பண்ணும் தேவன். Lord help me forget. மறக்க பண்ணும் தேவன். Lord help me forget.